வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். இன்றைய பெருஞ்செய்தியில அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் கை விலங்கிட்டு கால்களில் சங்கிலி பிணைத்து அனுப்பப்படுகிறார்கள் என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. இது குறித்து தான் பேசுகிறோம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார். அந்த அடிப்படையில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் 205 பேர் தற்போது இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 18,000 பேர் வரைக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 7 லட்சம் பேர் வரைக்கும் இருப்பதாக இன்னொரு எண்ணிக்கையும் சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 2750 பேர் வீதமாக ஓராண்டுக்குள்ளாக சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் திருப்பி அனுப்ப அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது. அப்படி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படக்கூடிய இந்தியர்களுடைய கைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு விலங்கிட்டு அனுப்பப்படுகிறார்கள். ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சிகள் இது குறித்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து வாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2 செய்தி. ஒன்று, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள், சட்டப்படி அது சரிதான், எந்த நாடும் அந்த நடவடிக்கையை எடுக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும், அனுப்பப்படுகிற போது மனிதாபிமான ஒரு முறையில் அனுப்பப்படணும், ஒரு கண்ணியமான முறையில் அவங்க திருப்பி அனுப்பப்படணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஒரு கைதி போல நடத்துகிறார்கள் அமெரிக்காவில் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இது எப்படி புரிந்து கொள்ளலாம் சார்? நன்றி கார்த்திகேயன். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 18,000 பேர் வந்து ஃபைனல் டிபோர்டேஷன் ஆர்டர்ஸோடு இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 104 மக்களை வந்து அமைச்சிருக்காங்க அமிர்தசருக்கு மிலிட்ரி பிளேனில். இவங்க வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் இவங்கெல்லாம் ஆர்டினரி இல்லீகல்ஸ்னா இவங்களெல்லாம் வந்து கிரிமினல்ஸோட சேர்க்க இதுவே கிடையாது. அதனால இவங்கள வந்து கண்டிப்பாக டீபோர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏன்னா எந்த கண்ட்ரியும் இல்லீகல் மைக்ரேஷனை ஒத்துக்க மாட்டாங்க, எந்த கண்ட்ரியுமே. அதான் நம்ம பிரதமரும் சொல்லியிருக்காரு, we will bring them back in an orderly fashion அப்படின்னு இருக்காரு. அதாவது நம்ம எல்லாரையுமே நம்ம அவங்க கொடுக்கிற லிஸ்ட்ல நம்ம போயிட்டு ஒழுங்கா செக் பண்ணணும், இது இந்தியர்களா அப்படின்னு. ஏன்னா இதுல நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு மற்ற தேசத்துல இருந்து இதுல வந்து உள்ள சேர்றதுக்கெல்லாம். ஏன்னா நம்ம ஊர்லயே பார்த்துருக்கோம், இந்த போலி பாஸ்போர்ட், ஆதார் கார்டு இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுல இல்ல எப்படி போறாங்க அவங்க? இல்லீகலா போறாங்கன்னா எப்படி போறாங்க, ஏன் போறாங்க? 18,000 பேர்னு ஒரு எண்ணிக்கை, 7 லட்சம் பேர் ஒரு எண்ணிக்கைனா இவ்வளவு பேர் அங்க போவதற்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போனாக்கா நல்லா இருக்கலாம், இவங்கெல்லாம் எக்கனாமிக் ரெஃப்யூஜிஸ். அதான் they go for a better way of life ன்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. தேர் ஆல் எக்கனாமி. எப்படி போறாங்கன்னா, இங்க இருக்க வந்து ஒரு இது இருக்கு, ஒரு அதுக்குன்னு ஒரு கேங்கே இருக்கு ரெக்ரூட் பண்றதுக்கு. குறைஞ்சபடி ஒரு 50, 60, 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அவங்க அமெரிக்காவுக்கு போறதுக்கு. பட் அவங்க நேரடியா அமெரிக்காவுக்கு போகிறது இல்லை. அவங்க முதல்ல உங்களுக்கு அந்த ஏஜென்ட் வந்து நான் நேரா கூப்பிட்டு போறேன்னு தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேசில், அப்புறம் பிரேசில்லேருந்து எல் சால்வடோர், அப்புறம் பேனமா எல்லாம் ஏர்ல கூப்பிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அளவு வரைக்கும் தான் ஏர். அதுக்கப்புறம் நீங்க இது நடராஜா சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இந்த ஃபாரஸ்ட் இது மூலியமா கூப்பிட்டு அங்க கட்சியில பார்டரை கிராஸ் பண்ணும்போது சில பேர் தப்பி உள்ள போயிடுறானுங்க, சில பேர் இந்த கஸ்டம்ஸ் பார்டர் இன்ஸ்பெக்ஷன்ல மாட்டிக்கிறாங்க. இப்ப இதுல நீண்ட தூரம் நடக்கிறது எப்படி, உயரமான சுவர்களை தாண்டுவது எப்படி எல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க அந்த கேங் எல்லாம். பட் நீங்க கடைசியில் அந்த சிச்சுவேஷனுக்கு போற வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சுலபமான, நாங்க உன்னை கூப்பிட்டு போயிடுவோம். சார் எனக்கு ஒரு அடிப்படையில ஒரு சந்தேகம். நீங்க சொன்னதுல இருந்து 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணிட்டு போய் அமெரிக்காவில் அதை விட அதிகமா சம்பாதிச்சிட முடியுமா? அந்த காசை வச்சு இங்கேயே நல்லா வாழ்ந்துறாம.
நல்லா வாழ்ந்துட முடியுமே அந்த எல்லாருக்கும் அது காசை மாதிரி வச்சு. ஆசை தானேங்க. இப்போ வந்து ஒரு டாலர் எடுத்துட்டீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 86 87 ரூபா. ஆமா. சோ நம்ம எப்பவுமே அதுல தானங்க கணக்கு பண்ணுவோம். ஒரு $100னா ஒரு 8700 ரூபா அப்படிதான் நம்ம கணக்கு பண்றது. சோ அதனால இவன் வந்து 70 லட்சம் வரைக்கும் கொடுத்து போயிருக்காங்கன்னு தகவல் இருக்கு. ஓஹோ. ஆமா, அவ்வளவு அதாவது பணத்தை வச்சு ஒரு 3/4 கோடியை செலவு பண்ணி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறைபிடிக்கப்படலான்னு கடுமையான காட்டு பகுதிக்குள்ள நடந்து போய் அவங்க வாழ்வதற்கு ஒரு ஆபத்தான சூழலை தேடுவதை விட அந்த காசை வச்சு இங்கேயே வாழ முடியுமே, அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்களேங்கிறது ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. அது வந்து சில பேருக்கு புரியுங்க, நிறைய பேருக்கு புரியுறது இல்லையே அது. நீங்க வந்து இப்ப 80 லட்சம் ரூபான்றது நீங்க இதுக்கெல்லாம் வந்து நேரடியா பணம் கொடுத்துடணுங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இஎம்ஐ எல்லாம் கிடையாது. மொத்த காசையும் கொடுத்துடணும். எடுத்த உடனே வீடை வித்து, நிலத்தை வித்து, நகைகளை வித்து, எது கிடைக்குதோ எல்லாத்தையும் வித்து. இன்னைக்கு பாருங்க பேட்டி அடைச்சிருக்காங்க பாருங்க, எல்லாரும் ஒருத்தர் சொல்றாங்க, நான் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், 60 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், கடன் வாங்கி கொடுத்தேன், இப்ப நான் எப்படி பண்ண போறேன் இதுன்னு கேக்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க இது. ஏன்னா அது அவன் வந்து மாட்டிக்கிற சமயத்துல நான் 70 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றதுல அவங்க காதல கூட போட்டுக்க மாட்டாங்க. இதுல இன்டர்நேஷனல் லெவல்ல பாலிசி ஏதாவது இருக்கா சார்? ஒரு இல்லீகல் மைக்ரண்ட நாடு கடத்தும் போது ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமான கண்ணியமான முறைகளை பின்பற்றணும்னு இருக்கா? இல்ல சட்டவிரோத குடியேற்றம்ங்கிறதுனால சம்பந்தப்பட்ட நாடு எடுக்கிற அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இந்த நடவடிக்கை மாறிடுதா? இதுல இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ்ன்றது எனக்கு வந்து அவ்வளவா எனக்கு தெரியலங்க. பட் இது வந்து ஒவ்வொரு நாடும் வந்து இது பண்றது. இப்ப வந்து ட்ரம்ப் இந்த இல்லீகல்ஸ் எல்லாமே கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கிரிமினல்ஸ்ங்கறாரா? குற்றவாளிகள்ங்கறாரா? குற்றவாளிகள்ன்றாரு. ஏன்னா நீ உள்ள இல்லீகலா வந்துட்ட இல்லையா, அப்ப நீ குற்றவாளியா தான் இருக்கணும் அப்போ. ஓகே. பட் இதே படி உள்ள வந்திருக்கவங்களே நிறைய இப்ப வந்து மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல் சால்வடோர், மெக்சிகோ, இவங்கெல்லாம் வந்து கேங்ஸ்ல எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இதுவா பண்ணியிருக்காங்க, இந்த கொலை அதெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ். இவங்களுக்கு வந்து வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஜெனரலா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த சட்டவிரோத குடியேற்றம் செய்யறாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அமெரிக்காவில் பயன்பெற்று இருக்கிறார்களா? சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் அமெரிக்காவுக்கு எந்த பயனுமே இல்லையா இத்தனை ஆண்டுகளா? இல்ல இவங்க இல்லீகலா வந்து வேலை. இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப 104 பேர் தான் இப்ப நம்மளுக்கு இப்ப கரண்ட் நியூஸ். ஆமா. பட் நம்ம 7,75,000 பேர் மொத்தம் தொகை இந்தியன் இல்லீகல்ஸ். பட் இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து கிரிமினல்ஸாலே. இதை நிறைய பேர் டூரிஸ்ட் வீசால போய் அங்கேயே இருந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட் வீசால போயிட்டு அங்கேயே இருந்திருக்காங்க, எக்ஸ்பயர் ஆனப்புறம் அங்கேயே இருந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய பல வீசா இதுல போயிட்டு அவங்க எக்ஸ்பயர் ஆயிட்டு திருப்பி வராம அங்கேயே இருந்து இல்லீகலா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லீகலா இருந்துட்டு இமிகிரேஷன்ல போயிட்டு பர்மிஷன் வாங்குவாங்க. நான் இது மாதிரி இந்த வேலைக்கு அது என்ன மாதிரி வேலைகளுக்காக போறாங்க சார்? பெரும்பாலும் என்ன மாதிரி வேலைகளுக்காக அங்க போறாங்க இப்படி சட்டவிரோதமா? இப்ப என்ன மாதிரி வேலைன்னா எந்த வேலை மாதிரி வேணா போவாங்கப்பா. அவங்க வந்து செக்யூரிட்டி கார்டா போவாங்க, ஹோட்டல்ல வெயிட்டரு, குக்கு, நீங்க வந்து இப்ப சாண்ட்விச் கடையில வேலை செய்வாங்க எல்லாம். இந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டேஷன்ஸ்ல நிறைய இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சட்டவிரோதமா இருக்காங்கன்னு நான் சொல்லல. பட் அது மாதிரி வேலைங்க கூட நிறைய பேர் போவாங்க அதுக்கு. அதனால இதுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து இப்ப வந்து இல்லீகலா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான இது என்ன வேணும், சோசியல் செக்யூரிட்டி கார்டு வேணும். எங்க போனாலும் சோசியல் செக்யூரிட்டி கார்டு இல்லாம உங்களால பேங்க்ல கூட அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது அமெரிக்கா. ஆமா. இப்ப நம்மளே எடுத்துக்கங்க. இப்ப நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண முதல்ல என்ன கேக்குறாங்க, ஆதார் கார்டு தானே கேக்குறாங்க இப்போ. அதே மாதிரிதான் அங்க எதுக்கு எடுத்தாலும் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் சோசியல் செக்யூரிட்டி நம்பர் கேட்பாங்க. அந்த சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இல்லைனாக்கா எதுக்கும் வேலைக்காகாதாங்க. அப்போ உங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கார்டு இல்லைனாக்கா
நீங்க எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவீங்க? அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க? கேஷ் பேமெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த கேஷ் பேமெண்ட் எப்படி அனுப்புவாங்க ஊருக்கு? இந்த ஹவாலா மூலியமா அனுப்புவாங்க. தெரிஞ்சவங்க மூலியமா அனுப்புவாங்க. அதெல்லாம் தான் இதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட். தொடக்கம் முதல் எல்லாமே இல்லீகலாவே மாற வேண்டியதாயிடுது. ஆமா, முதல்ல இருந்து அப்படித்தானுங்க. இப்போ சோசியல் செக்யூரிட்டிலயும் அவங்க என்ன கள்ள சோசியல் செக்யூரிட்டி கார்டு கொடுக்குற ஆளுங்களும் அந்த மாதிரி கேங்கும் இருக்காங்க அங்க. நான் இல்லைன்னு சொல்லல. பட் நம்மளுக்கு அந்த கார்டு எல்லாம் இருந்தா இப்ப அதே கண்டி எடுத்துக்கங்க. இப்ப நீங்க ஒரு 7-8 வருஷம் அங்க இருந்திருக்கீங்க. உங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுது. இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுது. நீங்க என்னன்னு போய் கேட்பீங்க? புது பாஸ்போர்ட்டுக்கு போய் கேட்டீங்களா என்ன கேட்பான்? விசா ஸ்டேட்டஸ் கேட்பான். என்ன விசா ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுவீங்க? எக்ஸ்பயர்டுன்னு சொன்னா அப்ப நீங்க இல்லீகல்னு அர்த்தம் தானே? ஓகே, அதுதாங்க. இப்போ இவங்க எல்லாம் திருப்பி வரணும் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் நம்ம டிராவல் பேப்பர்ஸ் தரணும் வரத்துக்கு. இப்ப இதுல இந்தியா கடுமை காட்டல, இந்தியா மீது அமெரிக்காவுக்கு ஒரு மதிப்பு இல்லை, அதனாலதான் இந்த மாதிரி இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுகிற போது கை விலங்கிட்டு காலில் சங்கிலிலாம் பிணைச்சு அனுப்புறாங்கன்னா, இந்தியாவுடைய அணுகுமுறை கொஞ்சம் ரிஜிடா இருந்திருந்தா இப்பெல்லாம் செஞ்சிருக்காதா அமெரிக்கா? இல்ல, அது அமெரிக்கா பண்றது ரொம்ப தப்புங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் ஆர்டினரி எக்கனாமிக் ரெஃப்யூஜிஸ். இல்லீகலா இருந்துட்டு திருப்பி வராங்க. அவங்களுக்கு நீங்க ஹேண்ட் கஃப் செயின்ஸ் எல்லாம் போடக்கூடாது. பட் அப்படின்னும் போடுறேன். அது நம்ம இப்ப இத்தனை நேரம் இந்தியன் நம்ம ஜெய்சங்கரே சொல்லியிருக்காரு, நம்ம ஹையஸ்ட் லெவல்ஸ்ல எடுத்திருக்கோம் இந்த மேட்டரை. அதே மாதிரி இந்தியன் எம்பசி, இந்தியன் கான்சுலேட் எல்லாம் அந்தந்த ஹை லெவல்ல எடுத்து சொல்லுவாங்க. பட் இவங்களை அனுப்புறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஸ்ன்னு ஒரு இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே ஓகே, அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன் என்னுடைய புக்கு படி நான் இப்படிதான் அனுப்பணும் எல்லாரையும். அப்போ நம்ம தான் எடுத்து அதை காட்டணும். அவங்க இதை பாருப்பா, இவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் கிடையாது. எந்த 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 இவங்கெல்லாம் எந்த கேங்லயும் இல்லை, எந்த கொலையும் செய்யல, ஒன்றும் கிடையாது. இவங்க ஆர்டினரி எக்கனாமிக் ரெஃப்யூஜிஸ். அதனால இவங்களை இது மாதிரி நீங்க ட்ரீட் பண்ண கூடாதுன்னு நம்ம எடுத்து தாங்க சொல்ல முடியும். நம்ம இங்கே இந்த ஆர்டர் கொடுக்க முடியாது, ஆர்டர் போட முடியாது. இப்ப நம்ம அமெரிக்காவில தான் இவ்வளவு அதிகமான இந்தியர்கள் சட்டவிரோதமா குடியேறி இருக்கிறாங்களா, இல்ல உலகின் பிற நாடுகள்ல இந்த மாதிரி குடியேற்றம் எனக்கு அது அவ்வளவா கரெக்டா தெரியாதுங்க. பட் இப்போ இதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இப்போ 14 மில்லியன் இல்லீகல் இருக்காங்க உலகம் முழுவதிலும் இருந்து. இல்ல, உலகம் முழுவதும் 192 நாட்கள் இருந்து 14 மில்லியன் இல்லீகல். நீங்க ட்ரம்ப்பை கேட்டீங்கன்னா 25 மில்லியன் அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு எங்கேருந்து அந்த கணக்கு எனக்கு தெரியாது. வருஷத்துக்கு 10 லட்சம், ஒரு நாளைக்கு 2750 ஒரு கணக்கு வச்சு அனுப்ப போறோம்னு அமெரிக்கா சொல்லுது. இதுக்கே கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகும் போல இருக்கு இவ்வளவு பேரையும் அவங்க திருப்பி அனுப்புவாங்க. அதை பத்தி அவரு அவருடைய எலெக்ஷன் நிற்கும் போது என்ன சொன்னாரு? இந்த இல்லீகல்ஸ் எல்லாம் நான் வெளியில அனுப்புவேன். அதனால அவருடைய ஃபோர்ஸ், அவருடைய பவரை காட்டுறதுக்கு சிவிலியன் பிளேன்ஸ்ல அனுப்புறாம மிலிட்டரி பிளேன்ல அனுப்புறாரு. மிலிட்டரி பிளேன், அதாவது 1-2 அந்த சவுத் அமெரிக்கன், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் மிலிட்டரி பிளேன் எங்க ஊர்ல இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்லை, பேனமாவோ பெரும் மெக்சிகோவோ சொன்னாங்க நீங்க மிலிட்டரி பிளேன். ஏன்னா அவங்களுக்கு மிலிட்டரி பிளேனை பார்த்தாக்க ஏதோ ஒரு இன்னும் கான்குவெஸ்ட் மாதிரி அந்த ஐடியா வரும். அதனால எங்களுக்கு நல்லா நாடாளுமன்ற வரைக்கும் அந்த பிரச்சனை எதிரொலிச்சிருக்கு இந்திய நாடாளுமன்றத்துல. இது எப்படி இந்த பிரச்சனை இந்தியா அணுகணும் சுருக்கமா? இல்ல, இது நம்ம டிப்ளமசில தாங்க பண்ணணும். இது நம்ம கிட்ட வேற எந்த இதுவும் கிடையாது. இப்போ மோடி போறாரு, அடுத்த வாரம் போறாராம் அமெரிக்காவுக்கு. ஆமா, இன்னும் அபிஷியலா எதுவும் சொல்லல. பட் இன்னும் பிப்ரவரி 13, 14, 15 சொல்றாங்க. அப்போ அவர் அவருடைய டெலிகேஷன்ல இந்த மேட்டரை எடுக்கணும். இமிகிரேஷன் கிட்ட எடுக்கணும், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல எடுக்கணும், ஐஸோட பேசணும்,
பேசி இது பாருப்பா, இது நாங்க எடுத்துக்கிறோம் எல்லாரையும், கரெக்ட் டிராவல் பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு எடுத்துப்போம். பட் நீங்க திரும்பி அனுப்பும்போது இது மாதிரி இந்த சங்கிலி, இந்த ஹேண்ட்கப்லாம் போடாம, ஏன்னா அதிருப்தியை தெரிவிக்கணும் அமெரிக்காக்கு. ஆமா, அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம சொல்றதையும் ஸ்ட்ரிக்டா சொல்லலாங்க. என்ன யாரையும் நம்ம வந்து இது பண்ணவே வேணாம், ஹர்ட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்க, தன்மானம் இருக்கு இல்லையா? நம்ம எதுவும் தப்பு பண்ணாத, நான் எதுக்கு நான் வந்து சங்கிலி இதெல்லாம் மாட்டிட்டு நடக்கணும் சொல்லுங்க அந்த இது பிளேனுக்குள்ள. ரைட், நான் போயிட்டேன் அந்த ஊர்ல மாட்டின்ட்டேன். ரைட், திருப்பி அனுப்புறீங்க. சரி, ரைட், நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். பட் இவங்க என்ன அந்த பிளேனை போயிட்டு எங்கேயாவது ஹைஜாக் பண்ண போறாங்கன்னு பயப்படுறாங்களா? என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு எதிர்பார்ப்போம் இந்தியா தரப்புல அந்த அதிருப்தியை அமெரிக்கா கிட்ட காட்டுவாங்கன்னு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.